எனக்கு ட்ரிம்மரை கண்டால் பயம், அது என்னை வெட்டி விடுமோ என்று பயம், அதனால் நான் ஓடி விடுவேன் என்று பயம், எனக்கு சிசரை கண்டால் பயம், எனக்கு தண்ணியை கண்டால் பயம், எனக்கு எது கண்டாலும் பயம், நான் பயந்து கொண்டே இருக்கிறேனே. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு விருதுநகர் சாய் பெட் கிளினிக் விசிட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைலோ அப்படிங்கிற மால்டிஸ் பிரீடு தான். ஸோ இந்த பிரீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சென்சிட்டிவானது. அதுலேயும் இவங்க குட்டி வந்து இந்த குட்டி வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக வளர்த்துருக்காங்க. இது வந்து 4 மாதம் பப்பி தான். ஆனால் பாருங்களேன், அந்த ட்ரிம்மர் சவுண்டுக்கு இங்கிட்டு அங்கிட்டு துள்ளி ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்காம பாருங்க. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவாக வளர்க்கும் போது ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க போக போக வந்து எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. இவங்க கத்துக்கு டாக்டரே வந்து எட்டி பார்க்குறாருன்னா பாருவாங்க. இந்த பாருங்க, டாக்டரே வந்து என்னடா இங்கே பிரச்சனை, என்ன நடக்குது, நான் எதுவும் குட்டியை அடிச்சிட்டேனா என்னங்கிறதுக்காக டாக்டரே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரகலையை உண்டு பண்ணிருச்சு இந்த பப்பி. ரொம்ப கத்திட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்பீஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். உங்கள் பப்பி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுல இருந்தே எல்லா சவுண்ட்ஸு எல்லா ஒரு விஷயத்துக்கூடையும் பழக விடுங்க. அப்போ தான் வந்து அந்த அவங்க கூட அவங்கள வந்து மடிக்குள்ளேயே போட்டு வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. இந்த பாருங்க, ஒரு சின்ன தொடுதலுக்கு கூட பயப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோஷியலைஸ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமானது. அது போக வந்து உங்கள் வீட்டில் ஒரு மிக்சி சவுண்டோ, கிரைண்டர் சவுண்டோ, ஒரு டிவி சவுண்டோ எதுனாலும் சரி, அது வந்து அவங்க என்னன்னு சர்ச் பண்ணணும். அவங்கள வந்து அதை என்னன்னு அந்த தொட விடுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. சிசரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருந்தார். என்னால் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால வந்து இப்படிதான் இறுக்கி பிடிச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பிகாஸ் சிசரிங் வந்து ரொம்ப முக்கியமானது, ஷார்ப்பானதும் கூட. ஸோ அந்த டைம் வந்து அவங்க ரொம்ப இங்கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது வெட்டிக்கிட்டு படுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால தான் நான் இப்படி பிடிச்சி அமுக்கி பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, இது வந்து சிசர் வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த காலுக்கு இதுக்கெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பயப்படலாம்ல, ஓரளவுக்கு இருந்துச்சு பயம். பட் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு துள்ளெல்லாம் பேசாமல் இருந்தார். இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். இது வந்து போக போக என்ன ஆகும்னா பழகிரும். தண்ணிக்கு பாருங்க, தண்ணிக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு காணருக்கே போகிறது, இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுறது. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவான டாக் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா முதல்ல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வந்து கற்றுக் கொடுங்க, சோஷியலைஸ் பண்ணுங்க. ஹியூமன் சோஷியலைசிங் இஸ் வெரி வெரி ஃபர்ஸ்ட். அண்ட் வந்து டாக் சோஷியலைசிங்கும் ரொம்ப மஸ்ட். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஃபியருங்கிறதுல இருந்து வெளியேறுவாங்க. அண்ட் நீங்கள் பெட் பேரண்ட்டே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியரை தான் டாக்ஸ் காப்பி பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அமையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.